தமிழ் வளர்த்த வீரமாமுனிவர் எழுப்பிய அரியலூர் ஏலாக்குறிச்சி அடைக்கலமாதா ஆலயத்தில் 300வது ஆண்டு விழா தொடங்கியுள்ள நிலையில் இந்த ஆலயத்தை சுற்றுலா தலமாக அறிவித்து பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கிறிஸ்தவ பெருமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். விழாவையொட்டி ஆலயத்தை மேலும் அழகுபடுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. தமிழின் சிறப்பை வெளிநாட்டவர்களும் உணரும் வகையில் திருக்குறள், தேவாரம், ஆத்திச்சூடி உள்ளிட்ட நூல்களை ஐரோப்பிய மொழிகளில் வெளியிட்ட வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர். 1680ஆம் ஆண்டு பிறந்த இவர் கிறிஸ்தவ மதத்தை பரப்பும் நோக்கில் 1710ஆம் ஆண்டு இந்தியா வருகை தந்தார். தமிழகத்தில் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வேண்டும் என்றால் தமிழில் புலமை பெற்றிருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சுப்ரதீபக் கவிராயரிடம் தமிழ் இலக்கணம், இலக்கியம் பயின்றார். வீரமாமுனிவர் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்து உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். இது மட்டுமின்றி தேவாரம், திருப்புகழ், நன்னூல், ஆத்திச்சூடி நூல்களை தமிழில் மொழிமாற்றம் செய்து வெளியிட்டார். இயேசுவின் பிறப்பு, இறப்பு மற்றும் உயிர்ப்பு செய்தியை தேம்பாவணி என்ற பெயரில் பெருங்காப்பியமாக தமிழில் படைத்தார். தமிழ் எழுத்துக்களில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். 1732ஆம் ஆண்டு தமிழில் முதல் அகராதியான சதுரகராதியை வெளியிட்ட பெருமையும் இவரையே சாரும். கொள்ளிடம் ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள ஏலாக்குறிச்சியில் மேரி மாதாவுக்கு தேவாலயம் ஒன்றை கட்டி அடைக்கல அன்னை ஆலயம் என பெயரிட்டார். அப்பகுதியை ஆண்டு வந்த அரசரின் தீராத நோயை அன்னையின் அருள் கொண்டு தீர்த்து வைத்ததால் அவரது புகழ் நாடெங்கும் பரவியது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த மன்னர் ஏலாக்குறிச்சியை சுற்றியுள்ள 155 ஏக்கர் நிலத்தை மாதா கோயிலுக்கு தானமாக வழங்கினார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த தேவாலயத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுற்றுலா தலமாக அறிவித்து பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தியுள்ளார். அன்னையின் அருளால் பூமியில் இருந்து தண்ணீர் கொப்பளித்த மாதா குளத்திற்கு சுற்றுச்சுவர், ஆலயத்திற்கு இணைப்புச் சாலை, பக்தர்கள் தங்கி ஓய்வெடுக்க மண்டபம் போன்ற பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அடைக்கல மாதா ஆலயத்தின் 300வது ஆண்டு விழா தற்போது தொடங்கியுள்ளது. வீரமாமுனிவர் ஏலாக்குறிச்சிக்கு வந்து 300 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த தமிழ் வளர்த்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை அம்மா அவர்கள் சுற்றுலா மையமாக அறிவித்தார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த சுற்றுலா மையம் மேம்பட இந்த முறை சட்டசபையிலேயே வளர்ச்சி பணிக்கு பல வகையிலே உதவி செய்த அம்மா அவர்களுக்கு பங்கு தந்த என்ற முறையிலே என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏலாக்குறிச்சி அடைக்கல அன்னையின் புகழை மேலும் பரவச் செய்யும் வகையில் ஆசியாவிலேயே மிக உயரமான 120 அடி ஜெபமாலை பூங்கா அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் 53 அடி உயர வெண்கலத்தினால் ஆன அடைக்கல மாதா திருவுருவ சொரூபம் அமைக்கும் பணியும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் நிறைவு பெற்றால் அடைக்கல மாதா ஆலயம் ஆசியாவிலேயே சிறப்பு வாய்ந்த ஆலயமாக உருவாகும். கிறிஸ்தவ சமயத்தை இப்பகுதியில் பரவச் செய்ததோடு தமிழ் பணியையும் இவர் ஆற்றியிருக்கின்றார் என்பது இவருடைய வரலாற்றிலே காண கிடைக்கின்ற செய்திகளாகும். ஐரோப்பாவிலே பிறந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் மொழியையும் இலக்கணத்தையும் இங்குள்ள பேச்சு மொழியையும் கற்ற அந்த பெருமகனார் ஆற்றிய அந்த தமிழ் தொண்டானது நமக்கெல்லாம் பெருமை தரத்தக்க ஒரு சிறப்பான செய்தியாகும். ஆலயத்தின் புகழ் மேலும் பரவுவது மட்டுமின்றி இந்த ஆலயத்தை உருவாக்கிய வீரமாமுனிவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டும் உலகறிய வழி ஏற்படும். இந்துவான பாளையக்காரர்களும் நவாப்பான முஸ்லிமும் ஆதரித்து அவருக்கு பெரும் உதவி செய்தது வீரமாமுனிவருடைய ஒரு சமய நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. அவருடைய அந்த சமய நல்லிணக்கத்தையும் சமய பொறையும் இன்று ஏலாக்குறிச்சியுடைய சர்ச் 300வது ஆண்டு விழாவில் நாம் நினைவு கூற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். நெல் வயல்கள் சூழ்ந்து நடுவே அமைந்துள்ள இந்த ஆலயம் ஆண்டுக்கு ஆண்டு ஏராளமான பக்தர்களை ஈர்த்து வருகிறது. வெளி மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் தினம்தோறும் ஏலாக்குறிச்சிக்கு வந்து செல்கின்றனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக அரியலூரிலிருந்து இளவரசன்.